இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு குருவிக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அந்த குருவியை பறந்துட்டு போகும்பொழுது ஒரு மாம்பழ கடையை பார்த்துச்சு. உடனே சட்டுன்னு கீழே இறங்கி வந்து இந்த கடை கிட்ட நின்று அந்த கடைக்காரரை கேட்டுச்சு, கடைக்காரன் எனக்கு ஒரு மாம்பழ துண்டு கொடுங்களேன், ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு. அவர் என்ன பண்ணார், சரி நான் ஒரு மாம்பழ துண்டு கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும், உன்னுடைய இறகுல ஒன்று பிச்சு எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். அந்த குருவி என்ன பண்ணுச்சு, சரி கொடுக்குறேன்னு சொன்னிச்சு. அந்த குருவி வந்து ஒரு இறகை பிச்சு கொடுத்துட்டு ஒரு துண்டு மாம்பழத்தை சாப்பிட்டுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாம்பழம். இன்னொன்று சாப்பிட்ணும் ஆசை குருவிக்கு. திரும்ப படிச்சு இன்னொரு இறகை கொடுத்து இன்னொரு பழம் கொடுங்க, இப்படி வாங்கி சாப்பிட்டுச்சு. இப்படி சாப்பிட்டு அந்த குருவிக்கு வயிறு ஃபுல்லாக ரொம்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சு மாம்பழம். சரி நம்ம திரும்பி நம்ம கூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவி பறந்து அது கூட்டுக்கு போக முயற்சி பண்ணுது. அதில் பறக்க முடியல. அப்போ தான் குருவி தன்னை கவனிக்குது, தன் உடம்பில் ஒரு இறகு கூட இல்லை. ஒரு சதை பிண்டமாக அந்த குருவி மாறி போனது. அந்த கதையை அவ்வாறு முடிகிறது. சகோதரர்களே, ஆசை எப்படி அந்த பறவை என்கின்ற அடையாளத்தையே அதை மாற்றி ஒரு சதை பிண்டமாக மாற்றிடுச்சு பாருங்க. ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பேராசை கூடாது, பேராசை கூடாது. புத்தர் சொல்றார் பாருங்க, புத்தருடைய வார்த்தையே தான், ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை வெறுத்தால் துன்பமின்றி வாழலாம். இது புத்த பெருமானுடைய வார்த்தை. இது உண்மைதானே. நீ ஒன்று மேலே ஆசைப்படுறதால தான் துன்பம் வருது உனக்கு. ஆசை இல்லாமல் இரு, துன்பம் வராது. இந்த வாசகங்கள் இதைத்தான் மையப்படுத்துகிறது. எப்படி இந்த குருவிக்கு பறவை என்கின்ற அடையாளமே இல்லாமல் போனதோ அந்த ஆசையால், அதே போல் மனிதன் கடவுளால் சாகாமைக்கென படைக்கப்பட்டான். மனுஷனுக்கு சாவு என்பது ஆண்டவர் கொடுக்கல. சாலமோன் ஞானம் 2:23 வாசிக்கிறோம். நம்ம அழிவில்லாத நிலையில் தான் நம்மளை கடவுள் படைச்சி வச்சார். மனுஷன் என்ன பண்ணா, மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடவுள் போலவே நம்ம ஆகணுங்கிற பேராசைப்பட்ட என்ன பண்ணா, தன்னுடைய அந்த அழியாமைங்கிற நிலையை விடுத்து அழிவினை சாவை வருவித்து கொண்டான். பேர் சொல்லுது இல்லையா, ஏன் அந்த பழம் சாப்பிட மாட்டீங்க நீங்க, அதை சாப்பிட்டா தப்பு கடவுள் சொல்லிருக்காரு. தப்புலாம் கிடையாது. அந்த பழத்தை சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரியே மாறிடுவ. பேராசைப்பட்டான், சாவினை வருவித்து கொண்டான். சொல்களே, ஆசையே துன்பத்திற்கு காரணம். நற்செய்தியில் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு இதான் நற்செய்தியில் நீங்கள் பாருங்க பார்ப்போம். எவ்வாறு சாத்தான் ஆதி பெற்றோரை சோதித்ததோ அதே போல பாருங்க பார்ப்போம். இங்கே சாத்தான் இயேசுவை சோதிக்கிறது. நல்லா கவனிக்கணும். சாத்தான் இந்த ஆசை என்கிற இந்த சோதனை எப்போ கொடுப்பான்னா, நமக்கு தேவைப்படுற அந்த சோதனை வரும். நமக்கு உதாரணத்துக்கு நமக்கு பண கஷ்டம் வரும்போது தான் திருநூறு எண்ணத்தை கொடுப்பான் சாத்தான். எப்போ தேவை வருதோ அப்போ தான் தீமைக்கு நம்ம தூண்டுவான் சாத்தான். நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்க பார்ப்போம். 40 நாள் எசப்பா நோன்பு இருக்கிறார். அவர் பசி நேரம். அப்போ வராம்பார் சாத்தான், நீ கடவுளாக இருந்தால் இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு. கடவுளுக்கு கோபம் வரும், சாப்பிட்றோம் பாரு என்று அந்த கோபத்துக்கு அவரை ஆளாக்கணும். பேராசை பாருங்க பார்ப்போம். இந்த உலகத்தையே பாரு, எல்லாத்தையும் கொடுக்குற, என் காலில் ஊந்து கும்பிடு. பேராசைக்கார சகோதரர்களே, இயேசு அப்பா இந்த சோதனைக்கு உட்படவில்லை, விழவில்லை. அப்பால் இப்போ சாத்தானை வேட்டை சார் பாருங்க பார்ப்போம். அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசை என்கிற இந்த தவக்காலத்தில் வந்து குறிப்பிட்ட தவக்காலத்தில் நாம் ஆசை என்கின்ற இந்த பெரும் படுகொழியில் விழாமல், சோதனை இருக்கும், சோதனை தான் செய்யும். 1 Corinthians 9 பவுல் சொல்லுவார், சோதனை வரும்,
நம்ம என்ன பண்ணணும்? அந்த சோதனையை முறியடிக்கணும். அதுக்கான வல்லமை ஆண்டவர் கொடுத்துருப்பார், நமக்கு பயன்படுத்தணும். சகோதரர்களே, இந்த தவக்காலத்தில் ஆசை என்கின்ற அந்த நிலையை, அந்த அழிவின் பாதையை நாம் தள்ளிவிடும். ஆசையை கருவறுத்து கடவுளுடைய பாதையில் நடக்க முயற்சி செய்யும். அதற்காக நாம் ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். ஆசையை வெறுக்கும் அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்தட்டும். நான் சந்திப்போம்.